அன்பளிப்பாக கொடுக்கப்படுகின்ற அந்த குழந்தைகளை சொல்கிறான் அல்லாஹ். எப்படி தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. உங்களுக்கு குழந்தையை கொடுத்துட்டேன், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நரகில் இருந்து பாதுகாருங்கள். பொறுப்பு பெற்றெடுத்த பிள்ளைகள் ஒவ்வொரு பெற்றோரினுடைய பொறுப்பு. உங்களுடைய குழந்தைகள் நரகிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு உங்கள் மீது பொறுப்பு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். உங்கள் குழந்தைகளை நீங்கள் நரகிலிருந்து பாதுகாருங்கள். ஏன் தெரியுமா? வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா. நரகத்தினுடைய எரிபொருட்கள் என்ன தெரியுமா? மனிதர்களும் விறகுகளும். நரகம் நாம் நினைப்பது போன்ற ஒரு விடயம் அல்ல. நரகம் அத்துணையுமே நெருப்பு. அந்த நெருப்பு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே பிறந்த ஒரு மனிதனுக்கு நரகத்தினுடைய அடிப்பகுதி ஆக குறைந்த தண்டனை வழங்கப்படும். அவர்தான் அபூ தாலிப் என்கின்றவர், நபிகளாயத்தினுடைய சாச்சா. என்ன தண்டனை தெரியுமா? அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரக நெருப்பிலான ஒரு செருப்பினை அணிவிப்பான். ஆக குறைந்த தண்டனை. என்ன தெரியுமா அந்த தண்டனையுடைய விளைவு? அந்த செருப்பு அணிவிக்கப்பட்டதும் அந்த சூடு அவருடைய உடல் முழுக்க ஏறி அவருடைய மூளை கொதிச்சு மண்டை வெடிச்சு மூளை வெளியேறும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரிக்கிறார்கள். நரகத்தினுடைய ஆக குறைந்த தண்டனை. இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு சின்ன நெருப்பு கையிடப்பட்டிருந்தார். ஒருவர் அடிச்சு விட்டால் தாங்க முடியாது, ஒரு காயம் ஏற்பட்டு விட்டால் தாங்க முடியாது. நாளை மறுமையிலே நரகத்திலே தள்ளப்படுமே. ஆனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, விளையாடி செல்வதல்ல குழந்தை செல்வங்கள். குழந்தை வளர்ப்பு என்பது பொறுப்பு. அந்த பொறுப்பினை நிறைவேற்றாவிட்டால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊல். நீங்கள் எல்லோரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகள் பற்றி கேட்பீர்கள். இன்றைக்கு வசதி படைத்தவர்கள் எல்லாம் ஒரு குற்றம் இழைத்து விட்டால் என்ன செய்வார்கள்? வசதி படைத்தவர்கள் என்ன செய்வார்கள்? குற்றம் இழைத்து விட்டால் தங்களுடைய செல்வங்களையும் தங்களுடைய செல்வாக்குகளையும் பயன்படுத்தி தப்பித்து விடுவார்கள். ஆனால் மறுமை நாளில் செல்வங்களையும் செல்வாக்குகளையும் வைத்து தப்ப முடியுமா? கேட்டும் கேட்காத சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு அல்லாஹ் சொல்கிறான். நசியத்து செய்வார்கள் சுஹைப் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய சமூகமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், என்னுடைய கூற்றுக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் என்ன தெரியுமா செய்வார்கள்? கேட்டும் கேட்க மாட்டார்கள், நசீகத்தை புறக்கணிப்பார்கள். இவருக்கு பைத்தியம், இவர் உளறுகிறார், இவருக்கு வேறு வேலை இல்லை. இன்றைக்கு அல் குர்ஆன் சுன்னா சொல்லப்பட்டாலும் அப்படித்தான். என்ன தேவையில்லை, நமக்கு தேவையில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷுஐப் நபியுடைய அந்த மதீன வாசிகளினுடைய வரலாற்றை திருமறையில் சொல்கிறான். அப்படியே புரட்டி விடுகின்றான். தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், இருந்த இடம் தெரியாமல் அப்படியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழிப்பதாக அல் குர்ஆன் சொல்கிறது. நசீகத்தை புறக்கணிப்பது என்பது அல்லாஹ் சொல்லுகின்றான், வமன் அகரல் அன் திக்ரி, என்னுடைய வசனங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுகிறது, உங்கள் குழந்தைகள் உங்கள் பொறுப்பு என்று சொல்லப்படுகிறது, நீங்கள் அதை